எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஈரான் நாட்டின் கொசம் தீவு மீது தாக்குதல் நடத்தி மத்திய கிழக்கை போர்க்களமாக்கியது அமெரிக்கா. பதிலுக்கு ஹார்மோஸ் நீரிணையை முடக்கி உலக பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைத்தது ஈரானின் IRGC ராணுவம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்ச் மாசம் 2026ல இருந்து உலக பொருளாதாரத்தோட போக்கே தலையீழ மாறி போய் கிடக்குதுங்க. ஏன்னா அமெரிக்கா ஈரான் மேல படையெடுத்ததுக்கு அப்புறம் உலக பொருளாதாரம் ஆட்டங்காண்ற அளவுக்கு ரெண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வராங்க. என்னதான் ஏப்ரல் மாசத்துல இருந்து பெரிய அளவுல எந்த போரும் நடக்காம அமெரிக்கா ஈரான் நாடுங்க பேச்சுவார்த்தையில் இறங்கி இருந்தாலும் மே மாச தொடக்கத்துல இருந்து ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் இறுதி கட்டத்தை எட்டி இருந்ததுங்க. ட்ரம்ப் என்ன நினைச்சாரு, ஈரான் நாட்டோட ஒரு ஒப்பந்தம் ஏற்பட போது ஈரான் இதுக்கு மேல அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருவாங்க. அதனால இந்த போர்ல இருந்து வெளியேறிட்டு அமெரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு அறிவிச்சுட்டு தப்பிச்சிடலான்னு ட்ரம்ப் யோசிச்சாருங்க. ஆனா நான் இருக்கும்போது ஈரான் நாட்டோட ஒப்பந்தங்கள் ஏற்படுறதெல்லாம் கஷ்டம்ன்றத உணர்த்துற விதமா இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு லெபனானுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தினாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மாசம் 2026 அப்பயே அமெரிக்கா சார்பா ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்த கத்தார், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நாடு கிட்ட ஈரான் என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வந்து ஈரானோட போரை நிறுத்தி வச்சிருக்காரே தவிர மற்றபடி தன்னோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க லெபனான் நாட்டோட அவர் இப்பவும் போர் நடத்திக்கிட்டு இருக்காரு. லெபனான்ல ஹிஸ்புல்லா படைகளை அழிப்போன்னு அங்க பொதுமக்கள் மேலலாம் எக்கச்சக்கமான ஏவுகணைங்க ட்ரோன்ஸுங்களை வச்சு இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதனால அங்க அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு அதிகமான வேதனையை கொடுத்துட்டு இருக்குது. உடனடியாவே லெபனான் போரை நிறுத்தினா மட்டும்தான் அமெரிக்காவோட நாங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லனா அணு ஆயுத தடை ஒப்பந்தம் மாதிரியான ஒப்பந்தங்களை போட்டுக்குவோன்ற மாதிரி ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி, அதுக்கப்புறம் அந்த நாட்டோட நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்க கலிபாவும் ஈரான் நாட்டோட நிலைப்பாட்டை அமெரிக்கா கிட்ட தெளிவா எடுத்துரைச்சிருந்தாங்க. அதனால ட்ரம்ப்பும் வேற வழி இல்லாம லெபனான் அரசாங்கத்தோட பிரதிநிதிகளை ஒயிட் ஹவுஸுக்கு வர வச்சு இஸ்ரேல் அரசாங்கத்தோட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் அப்ப அவர் ஏற்படுத்தி இருந்தாருங்க. இந்த லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தம் பெருசா சாத்தியப்படாம போனதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னா, லெபனான் நாட்டுல அரசாங்கம் ஒரு பக்கம் செயல்பட்டு வந்தாலும் தெற்கு பகுதிகளை லெபனானோட ஹிஸ்புல்லா படைங்க தான் கட்டுப்படுத்திட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏமன் நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு பாதி பகுதிகளை அந்த நாட்டோட அரசாங்கம் கையில வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களை அந்த நாட்டுல ஆயுத படையா செயல்பட்டு வர ஹவுதி படைங்க கையில வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தாங்க இந்த லெபனான் நாட்டிலையும் அரசாங்கம் செயல்பட்டு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை ஹிஸ்புல்லா படைங்க அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஈரான் அரசாங்கத்தோட ஆதரவோட செயல்படுற இந்த ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் படைங்கள்லாம் மத்திய கிழக்குல இஸ்ரேல் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு எதிராக போரிடுறத தன்னோட நீண்டகால குறிக்கோளா வச்சு செயல்படுறாங்க. ஈரான் அரசாங்கத்தோட கட்டளைக்கேற்ப இவங்க இஸ்ரேல் அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராக அப்பப்ப சண்டை போட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஹிஸ்புல்லா படைங்களை எடுத்துக்கிட்டா அமெரிக்கா எப்ப ஈரான் நாட்டோட அதி உயர் தலைவரா இருந்த அயதுல்லா அலி காமேனியை குண்டு வீசி இல்லாம ஆக்குனாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து ஹிஸ்புல்லா படைங்க இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்திட்டு வராங்க. இஸ்ரேலோட நகரங்களை குறி வச்சு ராக்கெட்ஸுங்க ட்ரோன்ஸுங்களை ஏவர ஹிஸ்புல்லா படைங்க இஸ்ரேலோட IDF ராணுவத்தோட தரைப்படையோடையும் நேரடியா லெபனான் மண்ணில் போர் நடத்துறாங்க. இப்படியான நிலைமையில மார்ச் மாசம் 2026 இறுதி அப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் நாட்டோட போரை நிறுத்திக்கிட்டாருங்க. அடுத்த கட்டமா இஸ்ரேலும் ஈரான் நாட்டோட போரை நிறுத்திக்கிட்டாங்க. இப்படி ஈரான் நாட்டோட இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் லெபனான்ல மட்டும் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இஸ்ரேலோட IDF ராணுவத்துக்கு நடுவுல தொடர்ந்து போர் நீடிச்சுக்கிட்டே வந்தது. அங்க லெபனான்ல நடந்துட்டு வர போர்ல ஹிஸ்புல்லா படைங்க அழிக்கப்பட்டு வரதா இஸ்ரேல் சொல்லியிருந்தாலும் ஐநா சபை உட்பட நிறைய நாடுங்க சுட்டி காட்டுற விஷயம் என்னன்னா, அங்க லெபனான் மண்ணுல இஸ்ரேல் நடத்துற குண்டு வீச்சால அப்பாவி பொதுமக்கள் நூத்துக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால இஸ்ரேல் பிரதமர் உடனடியா லெபனான் போரை நிறுத்தணும்னு ஐநா சபையும் மற்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, லெபனான்ல ஹிஸ்புல்லா படைகளோட இலக்கங்களை 70% வரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் அழிச்சிட்டீங்க. அதனால இதுக்கு மேலேயும் போரை தொடர வேணாம், உடனடியா நிறுத்திக்கங்கன்னு ட்ரம்ப் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. ஆனா அதையும் மீறி ஈரான் நாட்டோட ஒரு அணு ஆயுத தடை ஒப்பந்தம் ஏற்படுறத இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு விரும்பலன்னு சொல்லப்படுதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஈரான் நாட்டோட ராணுவத்தை அடியோட அழிக்கிற வரைக்கும் அந்த நாட்டோட போரை தொடரணும்னு விரும்புறாருன்னு குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. லாஸ்டா மே 7, 8 தேதிகள்ல இஸ்ரேலோட IDF ராணுவம் ஹிஸ்புல்லா படைகளை குறி வச்சு அதிதீவிரமான ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருந்தாங்க. இதனால தெற்கு லெபனான் பகுதியில் எக்கச்சக்கமான கட்டிடங்களும் தரமட்டமாச்சு. அந்த நாடே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாச்சுங்க. இதனால கொதிப்படைஞ்ச ஈரான் என்ன பண்ணாங்க, மே மாசம் 9, 2026 அன்னைக்கு நைட்டு 1:30 மணி அளவில் 25க்கு அதிகமான பேலிஸ்டிக் ஆயுதங்களை வச்சு இஸ்ரேலோட 8 இலக்கங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது அந்த நாட்டில் 8 இடங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அடுத்த கட்டமா விடியறதுக்குள்ளாரியே நெத்தன்யாகு என்ன பண்ணாரு, ட்ரம்ப் கிட்ட கூட ஒப்புதல் வாங்காம அந்த நாட்டோட போர் விமானங்களை 30க்கு அதிகமான போர் விமானங்களை எடுத்துட்டு போய் நேரடியாவே ஈரான் நாட்டோட நாதன்ஸ் நியூக்ளியர் சைட் உட்பட அந்த நாட்டோட ராணுவ தளங்கள்ல பெரும்பான்மையான ராணுவ தளங்களை குறி வச்சு அவர் தாக்குதல் நடத்தியிருந்தாருங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா
ஈரான் நாட்டுல அன்னைக்கு காலையில மட்டும் ஏறத்தாழ 49க்கும் அதிகமான இடங்களை குறி வச்சு இஸ்ரேல் ராணுவ தாக்குதல் நடத்தி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி சன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்படி ஏற்பட்டிருந்த போர் வெறும் ஒரு நாள் மட்டும் தாங்க நீடிச்சிருந்தது. அரபு நாடுங்க ஈரான் கிட்ட கேட்டுக்கிட்டதுனாலையும் அதுக்கப்புறம் இஸ்ரேல் கிட்ட ட்ரம்ப் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தினதுனால அந்த ஒரே நாளோட ஈரான் அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாடுங்க போரை நிறுத்திக்கிட்டாங்க. ஒரு பக்கம் மேற்காசியாவில இருந்து இந்த மாதிரி நல்ல செய்தி வந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை ஒட்டி அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த அட்டாக் ஹெலிகாப்டரா இருக்க அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒண்ணு ஈரானோட ராணுவம் ட்ரோன்ஸுங்களை வச்சு தாக்குதல் நடத்தி அதை வீழ்த்தி இருக்கிறதா தகவல் வந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்பாச்சி ஹெலிகாப்டர் அமெரிக்காவோட எலைட் ரகத்துல இருக்க ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர்ன்றதுனால அது வீழ்த்தப்பட்டது ட்ரம்ப்புக்கு தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவோட கௌரவ பிரச்சனையா அவர் பார்க்க ஆரம்பிச்சாருங்க. அதனால அமெரிக்க ராணுவத்துக்கு ட்ரம்ப் என்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாருன்னா, அமெரிக்காவோட அப்பாச்சி ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதுக்கு ஈரான் நாட்டுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும், அதுக்கான நடவடிக்கைகள்ல அமெரிக்காவோட விமானப்படையும் கடற்படையும் ஈடுபடுங்கன்னு ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்தோட சென்காம் கட்டளை மையத்துக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாருங்க. ட்ரம்போட உத்தரவு கிடைச்ச கையோட அமெரிக்கா டார்கெட்டா வச்சது ஈரான் நாட்டோட குவாசம் என்ற ஒரு தீவை தாங்க. இந்த குவாசம் தீவுல ஈரான் நாட்டுக்கு சொந்தமான கடல் தண்ணியை குடிநீர் ஆக்குற ஒரு பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட ராடார் சிஸ்டம் ஏவுகணைகளை ஏவறதுக்கான பிளாட்ஃபார்ம்லாம் இந்த குவாசம் தீவுல இருக்கிறதுனால அமெரிக்க ராணுவம் இந்த குவாசம் தீவை குறி வச்சு ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. குவாசம் தீவோட சேர்த்து ஈரான் நாட்டோட மேற்கு பகுதியில் இருக்க இன்னும் சில ஏவுகணைகளை ஏவற மிசைல் சிட்டிங்ல குறி வச்சும் அமெரிக்காவோட கடற்படையும் அவங்களோட விமானப்படையும் ஏர் டு கிரவுண்ட் அட்டாக் மிசைல்ஸ்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுலயும் டொமகாவாக் மிசைல்ஸ்களை இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி குவாசம் தீவை அடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சீஃபா இருக்க பீட்டர் எக்ஸெத் என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாருன்னா, எங்க நாட்டோட அப்பாச்சி ஹெலிகாப்டரை அத்துமீறி ஈரான் ராணுவம் ட்ரோன்களை பயன்படுத்தி வீழ்த்திருந்தாங்க. இருந்தாலும் நாங்க எங்களோட விமானங்களை எந்த விதமான காயங்களும் இல்லாம கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில் ஏஐ போட்டுங்களை யூஸ் பண்ணி அவங்கள நாங்க மீட்டிருந்தோம். இதையும் தாண்டி அமெரிக்காவோட மிலிட்டரி அசட்ஸ் மேல கை வச்சா எந்த மாதிரியான பதிலடி கிடைக்கும்ன்றத ஈரான் ராணுவத்துக்கு உணர்த்தணும் தான் நாங்க குவாசம் தீவையும் அதுக்கப்புறம் ஈரான் நாட்டோட ஏவுகணைகளை ஏவர பிளாட்ஃபார்மை குறி வச்சு குண்டு வீசி தாக்கி அழிச்சிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா பீட்டர் எக்ஸெத் என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாருன்னா, ஈரான் நாட்டோட ராணுவம் அமெரிக்காவோட தாக்குதல்ல ஏற்கனவே 70% மேல அழிஞ்சு போயிருச்சு. இதுக்கு மேல இருக்கிற ராணுவமும் இல்லாம ஆக்கப்படாம இருக்கணும்னா அவங்க உடனடியாவே ட்ரம்போட ஒரு அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறது தான் ஈரான் நாட்டுக்கு நல்லதுன்னு பீட்டர் எக்ஸெத் மிரட்டல் விடுத்திருந்தாருங்க. பீட்டர் எக்ஸெத் இப்படி பேசி முடிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட குளோபல் மீடியாஸ் ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமா சில கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. ஈரான் ராணுவம் அழிஞ்சு போயிடுச்சு, ஈரான் நாட்டோட நாங்க ஒப்பந்தத்தை ஏற்படுத்த போறோம்னு இது வரைக்கும் 40 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க, எப்பதான் ஈரான் நாட்டோட அமெரிக்கா ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்க போகுதுன்னு குளோபல் மீடியாஸ் ட்ரம்ப் கிட்ட நறுக்குன்னு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. மீடியாஸோட கேள்விங்களை பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த ட்ரம்ப் என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, அமெரிக்காவோட முந்தைய ஆட்சியாளர்களும் நேட்டோ கூட்டமைப்பும் ஈரான் நாடு செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதோட ஒரு விளைவா தான் இப்ப ஈரான் எல்லார் கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி பண்ணாங்க. எப்ப அமெரிக்கா 40 நாள் தாக்குதல் நடத்தி அந்த நாட்டோட நியூக்ளியர் சைட்டுங்க எல்லாத்தையும் அழிச்சிருச்சோ அப்பவே ஈரான் நாட்டுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை ஈரான் கையில அணு ஆயுதங்கள் கிடைச்சா மத்திய கிழக்குல இஸ்ரேல் இருக்காது, அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் அது பேராபத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ட்ரம்ப் நடத்துற போரால இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சு, உலகத்துல மற்ற நாடுகள்லாம் விலைவாசி ஏறி போயிடுச்சுன்னு குளோபல் மீடியாஸ் என் கிட்ட கேக்குறீங்க. ஆனா இந்த போர் முடிஞ்சு அமெரிக்கா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா, ஈரான் நாட்டோட காமேனி ஆட்சியாளர்களால் ஏற்பட இருந்த அணு ஆயுத பேராபத்தை தடுத்ததே ட்ரம்ப் தான் நீங்க பேசுவீங்க. அப்ப இந்த ட்ரம்போட அருமை உங்களுக்கு புரியும். அந்த டைம் உலகத்துல இன்ஃப்ளேஷன் எல்லாம் குறைஞ்சி குளோபலா எக்கனாமிக் நல்ல நிலைமை எட்டி இருக்கும்னு ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி குவாசம் தீவு மேல ட்ரம்ப் தாக்குதல் நடத்தினதுக்கு ஈரான் எந்த மாதிரியான பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா, அரபு நாடான பஹ்ரைன்ல அமைஞ்சிருக்க அமெரிக்காவோட 5th ஃப்ளீட் ஏர்பேஸ், அதுக்கப்புறம் குவைத் நாட்டில் இருக்க அமெரிக்காவோட 2 ராணுவ தளங்கள், கடைசியா ஜோர்டான் நாட்டில் இருக்க அமெரிக்காவோட அல் அஸ்ராக் ராணுவ தளத்து மேல ஈரான் ஏவுகணையால தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல அமெரிக்காவோட போர் விமானங்களே சேதமடைஞ்சிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இதையும் தாண்டி அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஹார்மோஸ் நீரிணையை நாங்க முடக்கி இருக்கிறதா ஈரான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன தகவல் பார்த்தனா, இஸ்ரேல் ஈரானுக்கு நடுவுல ஒரு நாள் போர், அமெரிக்காவோட அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் வீழ்த்திட்டாங்க. ஈரானோட குவாசம் தீவு மேல அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானோட ஒப்பந்தம் ஏற்படும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்றாங்க. நீங்களும் இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு உதவலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி UPSC மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசுகளோட அதிபர்கள் போர்களை
மேல அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.